இன்றைக்கி கொத்தவரங்காயில் ஒரு துவையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சீரகம் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஒரு 5-6 பெப்பர் பால்ஸ். காரம் எங்கள் தேவைக்கு ஏற்ப நாங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அவ்வளோதான். இப்போ கொத்தவரங்காய் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கூடவே அந்த புளியும் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கை மேலே தண்ணி தெளித்தா போதும். அந்த காய் வெந்துடும். மூடி வைக்கிறதுல அந்த ஸ்டீம்லேயே காய் வெந்துடும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கிற காய்ங்க இது. இதை மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காய் வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா மசியுது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெந்தால் போதும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் சிப்பி சிப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாதி அரைச்சிட்டு இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லெண்ணெயாக ஊற்றிக்கிங்க. அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சி கொத்தவரங்காய் துவையல். இது மாதிரி தாளிப்பு கொடுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒயிட் ரைஸுக்கு நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ஒரே மாதிரி பொரியல், கூட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி துவையலாகவும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நிறையா குவான்டிட்டி உள்ளே போகும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.